வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? புதுச்சேரியில் கடந்த டிசம்பர் 28 நடந்த பாமக பொதுக்குழுவில் கட்சி நிறுவனர் ராமதாஸ் இளைஞர் அணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். அதற்கு மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி, கட்சியில் சேர்ந்து 4 மாதங்களான ஒருவருக்கு இளைஞர் அணி தலைவர் பதவியா என கேள்வி எழுப்பினார். நல்ல இளைஞர், மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் இருக்குது? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆளுநர் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு பொதுமேடையில் வைத்து வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பை மகன் அன்புமணி பகிரங்கமாக எதிர்க்கிறாரே என அதிர்ச்சி அடைந்த ராமதாஸ் கோபமாகி உரத்த குரலில், பாமக நான் உருவாக்கிய கட்சி, யாராக இருந்தாலும் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்காவிட்டால் கட்சியில் இருக்க முடியாது என்று அதிரடியாக கூறினார். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். பண்ணுங்க, பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. முகுந்தன் பரசுராமன் ராமதாஸின் மகள் வழி பேரன், அதாவது அன்புமணியின் அக்கா மகன். குடும்பத்திலிருந்து வேறொருவர் அரசியலுக்கு வந்து வளர்ந்தால் அது தனக்கு சிக்கலாகிவிடும் என நினைத்தே அன்புமணி அப்பா ராமதாஸின் அறிவிப்புக்கு அப்போது எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அன்புமணி பனையூரில் தனி அலுவலகம் அமைத்து கட்சியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் முகுந்தனுக்கு இளைஞர் அணி தலைவர் பதவி அளிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்துவிட்டன. எனினும் அவர் கட்சி பணிகள் எதிலும் ஈடுபடவில்லை. இதனால் அவர் அப்பதவியில் நீடிக்கிறாரா என்ற சந்தேகம் கட்சியினருக்கு ஏற்பட்டுள்ளது. இளைஞர் அணி பதவியில் நியமிக்கப்படுவதற்கு முன்பாக கூட கட்சியினர் பலரும் அவரை தினந்தோறும் சந்தித்து வந்தனர். அறிவிப்புக்கு பின் அவரை சந்தித்து வந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்திப்பதை நிறுத்திவிட்டனர். இதுகுறித்து பாமக நிர்வாகிகள் கூறியதாவது: இளைஞர் அணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் அறிவித்தாலும் அவர் என் தேர்வு அல்ல என்பதை கட்சியினருக்கு தெரிவிக்கவே அன்புமணி மேடையிலேயே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சியின் தலைவராக அன்புமணி செயல்படும் சூழலில் கட்சியின் எதிர்காலமும் அவருடைய கையில்தான் உள்ளது. அந்த சூழலில் அவருடைய கருத்துக்கு விரோதமாக செயல்பட கட்சியினர் விரும்பவில்லை. அதனாலேயே முகுந்தனை சந்திப்பதையே கட்சியினர் பலரும் தவிர்த்துவிட்டனர். கட்சியினர் ஆர்வம் காட்டாததால் முகுந்தனும் அரசியலில் வேகம் காட்டாமல் அமைதியாகிவிட்டார் என அவர்கள் கூறினர்.